வணக்கம். நம்ம லைஃப்ல எல்லாமே நாம பிளான் பண்ண மாதிரி நடக்குமா சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி திடீர்னு வர சில எதிர்பாராத தருணங்கள்ல நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பணரீதியா காப்பாத்த ஒரு முக்கியமான கருவி இருக்கு. அதுதான் தனிநபர் விபத்து காப்பீடு. இது இந்தியால எப்படி வேலை செய்யுது, ஏன் இது நமக்கு ரொம்ப முக்கியம்னு இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன விபத்து, ஒரே ஒரு நொடிதான் நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாத்தி போட்டுடும். சரி, உடம்புக்கு வர பாதிப்பை எப்படியோ சரி பண்ணிடலாம். ஆனா அதனால வர பண நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறது, இத பத்தி நம்ம கண்டிப்பா யோசிச்சே ஆகலாம். சரி, முதல்ல இந்த விபத்து காப்பீடுன்னா என்னன்னு பாத்திரலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது எதிர்பாராத நேரங்கள்ல நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் குஷன் மாதிரி, அதாவது ஒரு நிதி பாதுகாப்பு அரண். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு விபத்தால நமக்கு காயம், ஊனம் இல்லனா எதிர்பாராத மரணம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பாலிசி நமக்கு பணரீதியா ரொம்பவே கை கொடுக்கும். திடீர்னு வருமானம் நின்னு போறது, ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகிறது, இந்த மாதிரி சுமைகளை சமாளிக்க இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஹே, இதுக்குத்தானே ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கே அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்ல. அதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த டேபிள பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா புரியும். ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுக்கு? நமக்கு வர்ற நோய்களுக்கு, ஹாஸ்பிட்டல் செலவுகளுக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் அது எல்லா விதமான மரணத்துக்கும் கவர் ஆகும். ஆனா இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் இருக்கு பாருங்க, இது முழுக்க முழுக்க ஆக்சிடென்ட்டால வர்ற பாதிப்புகளுக்கு மட்டும்தான். அதனால 3 1ன்னு நாம குழப்பிக்கவே கூடாது. அப்போ இந்தியால இந்த காப்பீட்டோட முக்கியத்துவம் ஏன் இவ்ளோ வேகமா அதிகமாயிட்டு இருக்கு? வாங்க அடுத்து அத பத்தி பாப்போம். இந்த நம்பரை பாருங்க, 43.5 பில்லியன் ரூபாய். இது 2023ல மட்டும் இந்திய மக்கள் தனிநபர் விபத்து காப்பீட்டுக்காக கட்டின பிரீமியம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தொகை. இதுல இருந்தே தெரியுது இல்லையா, இந்த காப்பீட்டோட தேவை மக்களுக்கு எவ்வளவு அதிகமா இருக்குன்னு. நில்லுங்க, கதை இதோட முதியல. இந்த வளர்ச்சி இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்க. 2028க்குள்ள இந்த தொகை 51.7 பில்லியன் ரூபாயை தாண்டுன்னு ஒரு கணிப்பு இருக்கு. இத பார்க்கும்போது எதிர்காலத்துல இதோட தேவை இன்னும் அதிகமாக போகுதுன்னு நல்லாவே தெரியுது. இந்த வரைபடத்துல அந்த வளர்ச்சியை நீங்களே நேரடியா பார்க்கலாம். நம்ம நாட்டுல நடுத்தர வர்க்க மக்கள் அதிகமாகறதாலையும் நிதி பாதுகாப்பு பத்தின விழிப்புணர்வு அதிகமாகறதாலையும் நிறைய பேர் இப்போ இந்த பாதுகாப்பை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், இவ்ளோ கம்பெனி இத்தனை பாலிசி எதை வாங்குறதுன்னு குழப்பமா இருக்கேன்னு. இந்த குழப்பத்தை குறைக்க நம்ம ரெகுலேட்டரி அமைப்புகள் ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட காப்பீட்டுத் துறைய முறைப்படுத்துற அமைப்பு தான் IRDAI. இவங்க மக்கள் எந்த குழப்பமும் இல்லாம ஈஸியா ஒரு பாலிசியை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பாலிசியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த பாலிசியோட பேர் தான் சரல் சுரக்ஷா பீமா. முக்கியமா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த பாலிசியை கட்டாயமா மக்களுக்கு வழங்கியே ஆகணும். இந்த பாலிசியோட அமைப்பு ரொம்பவே சிம்பிள். இதுல 2 பகுதி தான். முதல் பகுதி கட்டாயமா இருக்க வேண்டிய பேசிக் கவரேஜ். 2வது நமக்கு தேவைப்பட்டா நாமளே தேர்ந்தெடுத்துக்கிற ஆப்ஷனல் கவரேஜ். முதல்ல இந்த சரல் சுரக்ஷா பீமா பாலிசியோட அடிப்படை கவரேஜ் என்னன்னு பார்ப்போம். ஒருவேளை விபத்துல மரணம் ஏற்பட்டா மொத்த காப்பீட்டுத் தொகையும், அதாவது 100% குடும்பத்துக்கு கிடைக்கும். அதே மாதிரி 2 கை 2 கால் இழப்பு மாதிரி நிரந்தர முழு ஊனம் ஏற்பட்டாலும் முழு தொகையும் உண்டு. ஒரு கை ஒரு கால் மாதிரி பகுதி ஊனம்னா பாதிப்போட தீவிரத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கிடைக்கும். இப்ப வாங்க உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த பாலிசியை எப்படி மாத்திக்கலாம்னு பார்ப்போம். இதுக்கு தான் ஆப்ஷனல் கவரேஜ் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு விபத்தால கொஞ்ச நாளைக்கு வேலைக்கே போக முடியலனா வாரம் ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கும். மருத்துவமனை செலவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை கவர் ஆகும். அது மட்டும் இல்ல, பாலிசி எடுத்தவருக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க பிள்ளைங்கள படிப்பு செலவுக்காகவும் மொத்தமா ஒரு தொகை கிடைக்கும். எந்த ஒரு பாலிசியை எடுத்தாலும் அதுல என்னவெல்லாம் கவர் ஆகும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னவெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். வாங்க பொதுவா என்னென்ன விலக்குகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தற்கொலை முயற்சி, போதைப் பொருள் இல்லனா ஆல்கஹால் போதையில இருக்கும்போது ஏற்படுற விபத்துகள், போர் மாதிரியான சூழல்கள், அப்புறம் பஞ்சி ஜம்பிங், மோட்டார் ரேசிங் மாதிரி ரொம்ப ஆபத்தான விளையாட்டுகள்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஏற்படுற காயங்களுக்கு இந்த காப்பீடு பொருந்தாது. சரி, இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து உங்க நிதி பாதுகாப்புக்கு தேவையான முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்திடலாம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த காப்பீடு உங்க குடும்பத்துக்கு ஒரு உறுதியான நிதி பாதுகாப்பை கொடுக்குது. ஊனம் ஏற்பட்டா வர்ற பண நெருக்கடியை குறைக்குது. தற்காலிகமா வேலை செய்ய முடியாதப்போ வருமான இழப்பை ஈடுகட்ட உதவுது. எல்லாத்துக்கும் மேல உங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க கட்டி வச்சிருக்கிற உங்க நிதி பாதுகாப்பு வலையில இந்த முக்கியமான ஒரு கண்ணி விடுபட்டு போயிருக்கா?